புதன்கிழமான கேஎஃப்சில இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரேஷன் கடையில் இருக்க மாதிரி கூட்டம் இருக்கு. அப்பதான் என் தங்கச்சி சொன்னாங்க புதன்கிழமான கேஎஃப்சில ஆஃபர் எப்பயுமே போடுவாங்க, அதனால ரஷ் இப்படி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாங்க கேஎஃப்சில சாப்பிட வரல, நாங்க இந்த கடைக்கு பக்கத்துல இருக்க வாவு மோமோக்கு வந்திருந்தோம். பட் என்னோட தங்கச்சி பையனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதை வாங்குறதுக்கு தான் வந்திருந்தோம். பசியில அவன் வெறியாய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு சுண்டு வரல கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதை வாங்கிட்டு அப்படியே நாங்க பக்கத்துல இருக்க வாவு மோமோ கடைக்கு போயிட்டோம். நானும் என்னோட அம்மா லாஸ்ட் வீக் தான் வாவு மோமோல வந்து வீடியோஸ் போட்டோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததால மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டோம். போன வாரம் வாங்கின அதே ஸ்டீம்டு ஃப்ரைட் இந்த மோமோஸ் எல்லாத்துலயுமே ரெண்டு செட் வாங்கிட்டோம். போன வாரம் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருந்ததோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. எப்படிதான் ஒரே டேஸ்ட் மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியும். வெஸ்டாம்பரம் பக்கம் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கடை ட்ரை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கடையில என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் சூப் தான். ரேட்டும் ஓகே தான். வந்ததுக்கு இந்த 3 ஐட்டம் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு பூனை சுத்தமா பிடிக்காது. பட் இந்த கடையில வந்த பூனை தனியா இருந்ததால இது கூட நான் பழக ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல ஒரு 2 வாரம் என் கூட சுத்தமா பழகல, பார்த்து ஓடி போயிட்டே இருந்தது. அதை கிட்ட தூக்க போனா ஒரு மாதிரி கடிக்க வர மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தது. ஒரு 2 வாரம் அது கூட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டே இருந்தேன். டெய்லி அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா அது என் கூட சம க்ளோஸ் ஆயிடுச்சு. சாப்பிட ஏதாவது கீழே வச்சா சாப்பிட மாட்டேங்குது, கையில வச்சு வாயில ஊட்டி விட்டா தான் சாப்பிடுது. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் நாங்க ஜெஸ்ஸின்னு வச்சிருக்கோம். ஜெஸ்ஸியை பத்தின ஃபுல் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்றேன். பை பாய்.